விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல, ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்தது, ரெண்டாவது இதுல என்ன நடந்திருக்குன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்றாரு. இதுக்கு உங்களோட கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இமீடியட்லி ஃபார்ம்ட் ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெளிவாக தெரியும். இல்லை, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளியே இருந்ததுக்கப்புறம் தெரியும். இப்போ தெரியாது நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடிவிட்டு அப்புறம் தெரியும். மிஸ்டேக் வந்து நீங்க என்கொயரிக்கு கருத்து சொல்லலாம், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக் லைஃப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்க்கு இருக்காது. அதுக்காக தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லு. இல்லை ஒரு நிமிஷம் வெயிட். இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக நீங்கள் நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்கள் இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 ஆஃப் பேர் அன்கான்ஷியஸ். அவங்கள ட்ரீட் பண்ணி திருப்பவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடில் நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி 100 கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோக அந்த ஈவெண்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் V0 41 நடந்திருக்குது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்லில் 35, கரூரில் 116. அது விழுப்புரம் ஃபஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும் விக்கிரவாண்டியில் 1, மதுரையில் 2, கரூரில்